மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பணி ஆணைகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய எண்ணரும் இளைஞர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று குட் மார்னிங் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சூப்பர் மார்னிங்காக அமைஞ்சிருக்கு. பல தடைகளை, சூழ்ச்சிகளை முறியடிச்சு இன்னைக்கு காலையில 1,31,00,000 சகோதரிகளுக்கு சிறப்பு தொகுப்பாக 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இன்று எனக்கு மகிழ்ச்சியோட பொறுப்புணர்வும் கூடுதலாகி இருக்கு. பதவியேற்ற போது சொன்னேன், வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என நினைக்காமல் அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என்று சொன்னேன். அனைவருக்குமான முதலமைச்சராகத்தான் இந்த 5 ஆண்டுகள் இருந்தேன். இனியும் அனைவரையும் அனைத்து வகையிலும் உயர்த்தக்கூடிய முதலமைச்சராக தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 ஸ்டேட்டாக உயர்த்தக்கூடிய எண்ணத்தோடு அந்த பொறுப்புணர்வு எனக்கு கூடியிருக்கு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற எனக்கு நீங்க தான் பக்கபலமா இருக்க போறீங்க. நம்முடைய நிர்வாகம் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கணும். மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற, அதை தொடர்ந்து நிறைவேற்ற அரசினுடைய வருவாய்களை பெருக்கணும், பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்கணும், அடுத்த தலைமுறைய கை தூக்கி விடணும். அதற்கான மன உறுதிய நெஞ்சில் ஏந்தியபடி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்களும் வாழ்க்கையில பல தடைகளை கடந்து தேர்வில வெற்றி பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. நீங்களும் அப்படித்தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கல்வியில் சிறந்து போட்டித் தேர்வுகளில் வென்று மதிப்புமிக்க அரசு ஊழியர்களா, போற்றுதலுக்குரிய ஆசிரியர்களா பொறுப்பேற்கக்கூடிய உங்க எல்லாரையும் அரசு பணிகளுக்கு வருக வருக என வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க வளர்ச்சியை பார்த்து உங்க பெற்றோர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அதே அளவுக்கு நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட இயக்கம் என்ன சாதிச்சதுன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நீங்க தான் பதில். ஒரு காலத்துல நம்ம வீடுகளையும் குடும்பங்களையும் எப்படி சொல்லி அடையாளப்படுத்துவாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். திராவிட இயக்கத்துடைய எழுச்சியால அந்த காலம் மலையேறிச்சு. இது இன்ஜினியர் வீடு, இது ஆசிரியர் வீடு, இது பேராசிரியர் வீடு, இது பிஏஓ வீடு, இது ஆர்ஐ வீடு, இது இன்ஸ்பெக்டர் வீடு, டாக்டர் வீடுன்னு பெருமையோடு சொன்னோம். அதோட தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும். படிப்பை இறுக பிடிச்சுக்கிட்டு முன்னேறி வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் பார்க்கிறப்போ உணர்ச்சி பெருக்கத்துல உச்சத்துல நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு எப்போதும் பார்க்க விரும்பும் காட்சி. இந்த நாள்
உங்கள் கனவுகள் நனவாகி இருக்கக்கூடிய நாள். உங்கள் பெற்றோருடைய கனவுகள் நிஜமாகி இருக்கக்கூடிய நாள். உங்க குடும்பங்களுக்கு நீங்க பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய நாள். அந்த வகையில பொன்னான ஒரு நாள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகமைகளை அதன் மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9801 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குறதுல நான் பெருமை கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். உங்க கையில் இருக்கக்கூடிய பணி நியமன ஆணை என்பது உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்காலத்துக்கான உத்தரவாதம். இளைஞர்கள நீங்க தான் தமிழ்நாட்டுடைய பலம். நீங்க முன்னேறும் போதுதான் தமிழ்நாடும் இந்திய நாடும் முன்னேறுது. இதுவரைக்கும் நீங்க கற்ற கல்வி, பெற்ற அனுபவங்கள் ஆகியவற்றை இனி உங்க பணிகள் மூலமா இந்த சமூகத்துல விதைக்க போறீங்க. கோடிக்கணக்கான மக்கள் தம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு உங்களை நம்பித்தான் வருவாங்க. நீங்க தான் நம்முடைய அரசுடைய முகங்களாக செயல்பட போறீங்க. நீங்க சிறப்பா செயல்பட்டாதான் அரசு நிர்வாகம் தடையில்லாம செயல்படும். உங்களை தேடி வர மக்களுடைய நம்பிக்கைய நீங்க காப்பாற்றணும். ஒரு கிராம நிர்வாக அலுவலர் சரியா பணியாற்றினா அந்த கிராமமே மாற்றத்தை காணும். ஒரு ஆசிரியர் ஒழுங்காக பணியாற்றினா அறிவார்ந்த ஒழுக்க மிகுந்த தலைமுறை உருவாகும். எதிர்காலம் ஒளி மிகுந்ததாக இருக்கும். ஒரு மருத்துவர் கடமை உணர்வோடு பணியாற்றும் போது ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு அவங்க குடும்பமே மகிழ்ச்சிக்குள்ளாகுது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நீங்க சார்ந்த துறை மூலமா தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தணும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.